பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய முதல் பாகம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிற வேத வசனங்கள் மேன்மையும் மகிமையுமானது. இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே இந்த வேதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். இது குறைவற்ற வேதம். அது மாத்திரமல்ல, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. நமக்கு எது தேவையோ அதை அவருடைய வேத வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். எந்த சூழ்நிலையில் நாம் கடந்து வந்தாலும் அவருடைய வார்த்தையை தேடி விசுவாசத்தோடு வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாய், குறைவற்ற அவருடைய வேதத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார். நாம் ஒரு சூழ்நிலை வழியாக நடந்து வந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனம் குறைவற்றது. ஏனென்றால் இது ஒவ்வொன்றும் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவருடைய ரூபத்தின்படியையும் அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே இந்த வேத வசனத்தை தினந்தோறும் வாசியுங்கள். சில நிமிடங்கள் அதை தியானியுங்கள். ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லுங்கள். எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருங்கள். அவர் உங்களோடு பேசுவார். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். சில நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம், நாம் பலவீனப்பட்டு போகிறோம். சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய கஷ்டத்தின் நடுவிலே, நம்முடைய வாழ்க்கையின் கேள்விகளுக்கு நடுவிலே அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்திருக்கிற பயம், குடும்பத்தை குறித்திருக்கிற பயம், நம்முடைய சரீர பலவீனங்கள், வியாதிகளை குறித்திருக்கிற வேதனைகள், பயங்களை தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதாக காணப்படுகிறது. ஆனபடினாலே அவருடைய வேதத்தை நேசியுங்கள், அவருடைய வேதத்தை வாசியுங்கள், அதன்படி வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.